ஏய் போய் முதல்ல உட்கார்றா அப்படின்னு. எங்கே நல்லி நல்லி உனக்கு பிடிக்கல நான் சொல்லி வச்சுருக்கேன். ஆஃபீஸ் போனால் நானே போய் நிற்பேன். ஏய் என்னப்பா தலைவர் அந்த படம், ஏய் போய் முதல்ல உட்கார்றா அப்படின்னு. எங்கே நல்லி நல்லி உனக்கு பிடிக்கல நான் சொல்லி வச்சுருக்கேன். எப்போ சொன்னீங்க? நீ வரணுன்னு அங்கே போய் பார்த்தா குண்டானில் இருக்கும் நல்லி 5 கிலோ. நான் 5 கிலோ சாப்பிடுவேன் இப்போ நல்லி. அவர் பக்கத்தில் உட்காந்து அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா ராவுதர், ராவுதரும் அதே மாதிரி இவருக்கு அவர் நிகர். இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் இழுக்கிறேன். எனக்கு கடவுள் மாதிரி ஒரு ஆளை வந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேனே, ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அளவு கடந்த பாசம்னு தெரியுமா. இந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து அவருக்கும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன், மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. நான் எங்கள் வீட்டில் கூட விஜயகாந்த் ஃபோட்டோ ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் வீட்டில். வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. மிஸ்டர் சரத்குமார் தான் இப்போ எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். இப்போ நான் அண்டர்டேக் பண்ணி எஸ், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே முதல்ல நான் அவருக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். இம்மீடியட்டாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இந்த கை ஆப்ரேஷன் கூட அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணார். சரத்குமார் சார் எனக்கு ஃபஸ்ட் அண்டர்டேக் பண்ண உடனே அடுத்து தனுஷ் கில்லி. அவர் தனுஷ் உண்மையிலே என்னோடய மானத்தை காப்பாற்றின ஒரு பெரிய மனுஷன். நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு தனித்துவமாக வச்சு ஒரு இடத்துல அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். உண்மையில் மகான் அவங்கெல்லாம். ஏன்னு சொன்னால் நான் கும்பிடுற கடவுளுக்கு கரெக்டாக நான் வந்து மைண்டில் அப்படி அப்சர்வேஷன் பண்ணவன டக்குன்னு கால் பண்ணி எனக்கு உதவின மனிதர்கள். அவர் மெகாஸ்டாரு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் நேபாளில் ஷூட்டிங்கில் இருக்க பண்ணப்போ நீங்கள் பண்ணுங்கள் உங்களை எங்கேன்னு கேட்டார். நான் ரேலா ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங், இது ரேலா ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. வெரி குட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs அனுப்பிட்டார். எட்ஜா மூமெண்ட்டில் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்றார். அவரே சிரஞ்சீவி சாரே நான் வந்து அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணேன். உடனே அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஹாப்பி பர்த்டே அண்ணா, என்றும் சிரஞ்சீவி பவா, ஜெய் ஸ்ரீராம் அனுப்புனேன். அதுக்கு மனுஷன் தமிழில் அனுப்பியிருக்கார். மிக்க மகிழ்ச்சி. அன்பு பொன்னம்பலம், நன்றி. அவ்வா தமிழில். இப்போ இதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அடுத்தவங்க மேலே உயிராக வச்சுருக்கோம் தெரியுமா, அது வந்து வெளிப்படுத்திடணும். அதே மாதிரி அவர் அனுப்பியிருக்காரு. சவுண்டு பாரு. ஹாய் பொன்னம்பலம், பொன்னம்பலம் எப்படி இருக்கீங்க? இது நான் பண்ணது ரொம்ப சின்ன உதவி. அதுக்காக நீங்கள் ப்ளீజ్ డోంట్ మెన్షన్ ఎనీథింగ్. నీకు ఎప్పుడు ఏ అవసరం వచ్చినా సరే మేము ఉన్నాము. ఖచ్చితంగా నీకు అంతగా సహాయపడతాము. మనం ఇన్నాళ్ళు మన పరిచయంలో నీకు నేను ఈ రంగం సహాయపడుతున్నందుకు నాకు చాలా ఆనందంగా సంతోషంగా ఉంది. అండ్ ఇంట్లో వాళ్ళందరినీ జాగ్రత్త, నీ ఆరోగ్యం జాగ్రత్త. త్వరగా నువ్వు ట్రాన్స్ప్లాంట్ అయిపోయి కోలుకున్న తర్వాత నేను మెడ్రాస్ వచ్చి మీట్ అవుదాం, కలుద్దాం. ఓకే, థ్యాంక్ యూ. ప్లీజ్ టేక్ కేర్ పొన్నambలం. గాడ్ బ్లెస్ యూ, గాడ్ బ్లెస్ యూ. ఐ విష్ యూ షుడ్ రికవర్ ఫాస్ట్.